முதலமைச்சர் விஜயின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளுக்கு திருப்தியா அதிருப்தியா? விவசாயிகள் பேசுவதை நீங்களே கேளுங்கள். விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு உள்ளதை நான் கட்டாயமா கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்க, ரைட்டு. 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு 50,000 தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னீங்க, ரைட்டு. ஆனா இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது என்ன செஞ்சிருக்கீங்க? சுத்தமா ஒண்ணு இல்ல, வெறும் 2000 கோடி பிச்சைப்பட்டது மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா மாண்புமிகு முதலமைச்சருடைய சொந்த ஐடியாவுக்கு இது செய்யல. அரசு அதிகாரிகள் கொடுத்ததுல நீங்க மாற்றுதலா தவறுதலா நடந்திருக்குன்னு என்னோட ஒப்பீனியனா இருக்கும். அது காரணம் இது மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க செஞ்சிருப்பீங்க. இது செய்யாத விவசாயி எல்லாமே கொந்தளிச்சு வெறும் வேதனையில மன உடைச்சலுக்காக இருக்கிறாங்க. நாங்க இப்ப கேட்கறது என்னன்னு கேட்டாக்கா, நீங்க தள்ளுபடின்னு அறிவிச்சிருக்கிறது 1 லட்சம் ரூபாய் எனக்கு வாங்கிக்கணும், 5000 தள்ளுபடி வருது. இது விவசாயிகளை ஏமாற்ற வேலை. உண்மையுடையான விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் ஆதார் கார்டுக்கு 50 செஞ்சு கொடுங்க. இல்லாட்டி தாங்கள் கூறியபடி 5 ஏக்கர் கீழே உள்ளது 100%, 50 ஏக்கருக்கு 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு நான் 50% சொல்லியிருந்தீங்க. தாங்கள் கூறியபடியோ அல்லது எங்களின் எதிர்பார்ப்பபடியோ செஞ்சால் விவசாயிகளுக்கு பலன் தரும். இல்லாட்டில் எங்களுக்கு எந்த வித பயனும் கிடையாது. விவசாய கடனை தள்ளுபடி பண்ற ஒரு வெற்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, குறு விவசாயிக்கு 50,000 கடன் வாங்கியிருந்தா தள்ளுபடி, ஒரு 80,000க்கு மேல எந்த விவசாயம் இருந்தாலும் சிறு விவசாயம், குறு விவசாயம், பெரிய விவசாயம் வாங்கியிருந்தா 5,000 ரூபாய் தள்ளுபடிங்கிற மாதிரி தான் அந்த அறிவிப்பு பாக்குற மாதிரி இருக்கு. கடைசி விவசாயி தான் இன்னைக்கு சிறு விவசாயம், குறு விவசாயம், பெரு விவசாயம் கடைசி விவசாயி தான். ஆனா அந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க அறிவிச்சது என்ன? விவசாய கடன் சிறு குறு விவசாயிகளுக்கு முழுவதுமாக விவசாய கடன் தள்ளுபடி, பெரிய விவசாயிக்கு 50% தள்ளுபடின்னு அறிவிச்சுட்டு நீங்க உங்களுக்கு அனுபவம் இல்லை, அமைச்சர்கள் அனுபவம் இல்லை, இளைஞர்கள் நாங்க வரவேற்கிறோம், வேண்டான்னு சொல்லல. கால அவகாசம் எடுத்துக்கங்க, சரியான ஒரு அறிவிப்பை கொடுங்க. நாங்க விவசாயிகள் இந்த கடன் மட்டும் இல்ல, இருக்கிற தாலி குண்டு வரைக்கும் அடவு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு பெரிய ஏமாற்றத்தை எங்களுக்கு கொடுக்கறத நாங்க ஏத்துக்க முடியாது. விவசாயிகள் மீளா துயரத்துக்கு மீண்டும் முந்தைய ஆட்சியாளர்கள் தள்ளை போல நீங்களும் எங்களை தள்ளி எங்களை வேடிக்கை பார்க்காதீங்கிறத சொல்றோம். இன்னொரு இப்படியெல்லாம் நீங்க அதே நிலை தொடர்ந்தால் மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் உங்களால பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தை தெரிவிச்சு. குறிப்பாக விவசாயிகளை சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள், பெரு விவசாயிகள் என்று பிரித்து அதில் 50,000 ரூபாய் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி என்றும், 1 லட்சம் ரூபாய் அதுக்கு மேல் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெறும் 5,000 ரூபாய் தள்ளுபடி என்றும் அறிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை விவசாயிகள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது. அதே போல நகை கடன்கள் சம்பந்தமாக எந்தவித அறிவிப்பும் இந்த அறிவிப்பில் இல்லை. ஆகவே உடனடியாக இப்பொழுது அவசர கதியில் வெளியிடப்பட்டுள்ள இந்த கடன் நிவாரண அறிவிப்பை திரும்ப பெற்று உரிய முறையில் ஆலோசனை செய்து விவசாயிகளுக்கு உண்மையிலேயே பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு திருப்திகரமான கடன் நிவாரண அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.